ஹாய் வியூவர்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இன்னொரு பிளான்ட் பற்றி பார்க்க போகிறோம் எங்களோட கார்டனிங்கில். இது வந்து ஒன் ஆஃப் த ஹெர்பல் பிளான்ட்ஸ், மருதாணி எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ இதை எப்படி வந்து பிளான் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு இதுக்கான யூஸஸும் சொல்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் டை மாதிரியோ இல்லை ஹென்னா மருதாணி கையில் போடுற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதுக்கான அதர் பெனிஃபிட்ஸும் இருக்குது. பூவும் வருது. இதுவே ட்ரை ஆகி ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சுன்னா அது வந்து சீட். ஸோ இதையே நீங்கள் யூஸ் பண்ணி விதைச்சிக்கலாம். இது வந்து 2 டைப்ஸில் இருக்குது. ஒன்றுத்துக்கு வந்து லீவ்ஸ் வந்து கொஞ்சம் தடியாக பெருசாக இருக்கும். இப்போது நாங்கள் வச்சுருக்கிறது வந்து தின்னாக இருக்கிறது. ஸோ இது நம்ம யூஸ் பண்ணி அரைச்சி மருதாணியெல்லாம் வச்சோம் பார்த்தாச்சு. ஸோ நல்லா செவக்கும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நேரத்துலேயே செவக்கும். நார்மல் மருதாணி மாதிரி போட்டு ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இது பிளான்டேஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். எதர் நீங்கள் சாப்ளிங் வாங்கி வைக்கலாம், நட்டு வச்சா ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த சீட்ஸ் வந்து ஒன்ஸ் ப்ரௌன் ஆகிடுச்சு அப்படின்னா இதை தூக்கி நீங்கள் சாயிலில் வச்சிங்கன்னா அது அழகாக முளைச்சி வரும். சாயில் வந்து போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் பிளான்ஸ்க்கு யூஸ் பண்ணுற சாயில். அது கூட நம்ம வந்து இந்த கவுடங், அதாவது மாட்டு சாணி, அதுக்கப்புறம் வெஜிடபிள் தோல், முட்டை தோல், இந்த மாதிரி எல்லாமே போடணும். பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், வாட்டர் அதெல்லாம் போட்டால் நேச்சுரல் பெஸ்டிசைட் ஆகிடும். ஸோ கெமிக்கலாக எதுவும் இல்லாமல் வீட்டிலே பண்ணுறதுனால ஸோ நேச்சுரலாக எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட எல்லா செடியும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நம்ம வெஜிடபிள் பிளான்ட்ஸ் எதனா வைக்கிறோன்னா அதுவும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நிறைய வச்சுருக்கோம் மாடியில். வெஜிடபிள்ஸ் எல்லாமே முளைச்சி அதெல்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வீடியோவாக நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் மருதாணியோட யூஸஸ் பற்றி நான் சொல்கிறேன். தலைவலி எல்லாத்தையுமே வந்து போக்கும். அந்த ஃப்ளவர்ஸ், அந்த பூ வந்து மருதாணியோட பூ வந்து நம்மளோட தலைவலியை வந்து போக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி யூஸ் பண்ணணும்னா வினிகரில் சோக் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம தலையில் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கிட்டா ஹெட்ஏக்ஸ் போயிடும். அதே மாதிரி அதை நீங்கள் கையில் ஆஸ் யூஷுவல் மருதாணி மாதிரியோ இல்லை சும்மா அப்ளை பண்ணிங்கனாவோ கலர் கொடுக்குறது ஒன்று, பட் நம்மளுக்கு அந்த கூலிங் எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ பாடி ஹீட் எல்லாமே ரிமூவ் ஆகும். அதே மாதிரி ஸ்கின் டிசீசஸ் எதனா இருந்துச்சுன்னா அந்த இச்சிங் ஏரியாவில், இரிட்டேட்டிங் ஏரியாவில் அப்ளை பண்ணிங்கன்னா அதோட இரிட்டேஷன் எல்லாமே குறைஞ்சிரும். அதே மாதிரி வூன்ஸ், புண்ணு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அந்த புண்ணு இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா அந்த வூன்ஸ் எல்லாமே வந்து மூடிடும் சீக்கிரம். ஹெல்த்தி ஹேர், இப்போ நம்ம டையாக தான் யூஸ் பண்ணுறோம், கலர் போகணும், அந்த வெள்ளை முடி போகணுன்னு. பட் ஆனால் அது ஆக்சுவலி வந்து முடியோட ஹெல்த்துக்கு, முடி வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம வாயில் இருக்க அந்த ஈர் எல்லாத்தையும் வந்து அந்த டிசீஸ்க்கு எல்லாமே இதை யூஸ் பண்ணுவாங்க. அல்சர், மவுத் அல்சருக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டைப்பர் ரேஷ் நம்மளுக்கு வரும் டைப்பர் யூஸ் பண்ணி. அதுவும் வந்து அந்த இரிட்டேஷன்லாம் போகிறதுக்கு இதை வந்து சும்மா அந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம், இல்லை பவுடரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தேய்ச்சி விட்டால் அது போயிடும். டிசென்ட்ரி போயிடும். அதே மாதிரி பிளட் ப்ரெஷரை வந்து இது ரெகுலேட் பண்ணி வச்சுக்கும். இது எல்லாமே வந்து மருதாணியோட யூஸஸ் தான். அதோட பவுடர், அதோட லீஃப், பூ எல்லாத்துக்குமே ஒரு யூஸ் இருக்குது. ஸோ இதை பிளான் பண்ணி வளர்த்து நீங்களும் அது எல்லாத்தையும் பயனடைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.